தோழர் ஐயநாதன், உங்களை நிகழ்ச்சியினூட நான் வரவேற்கின்றேன். குறிப்பாக வாருங்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய நான் இந்த கருத்தை பார்க்கின்ற போது இந்திய அரசாங்கம் 13 தாக்குதல்கள் அவர்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நடந்ததாகவும் 266 இந்திய மீனவர்கள் வெளிநாடுகளில், குறிப்பாக பஹ்ரைன், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, குறிப்பாக இலங்கையில் 25 பேர் என்றெல்லாம் அவர்கள் அஃபீஷியலாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதனோட காரணத்தில் IMBL என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் மேரிடைம் பவுண்டரி லைனை இவங்க மீறுவதால் தான் இது போன்ற பிரச்சனைகள் நடக்கிறது என்பதையும் இந்திய அரசு சில சமீட்சையாக சுட்டிக்காட்டிருக்கிறார்கள். ORFனுடைய கட்டளை ஒய் ஃபைனல் சொல்யூஷன் டு இண்டோ ஸ்ரீலங்கா ஃபிஷரிஸ் இஷ்யூ ரிக்வெஸ்ட் தி கிரேட் கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை நாங்கள் படிக்கின்ற போது இந்த பிரச்சனை மிக ஆழ்வாதாரமாக வடக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிலிருந்து செல்பவர்களுக்குமாகத்தான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்று அதை நக்கலாக சொல்லியிருக்கிறார்களா எனக்கு புரியவில்லை. இதற்கான தெளிவான தீர்வு ஐயநாதன். நம்ம பல முறை நம்ம பேசி இருக்கிறோம். இதுல ஆழமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி அருகமை நாடுகள், இந்த நாடுகளுக்கு இடையிலான கடற்பகுதி, அதில் மீன் பிடிக்க போகக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வுரிமை, வாழ்வாதாரம், இது தொடர்பாக ஐநாவினுடைய பிரகடனம் அது ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னா, ஐநாவினுடைய UN கன்வென்ஷன் ஆன் லா ஆன் சி, வெரி குட், கடல் சட்டம் சார்ந்த ஐநாவினுடைய ஐக்கிய நாடுகள் அவையினுடைய உடன்படிக்கை பிரகடனம். அந்த பிரகடனம் என்ன சொல்லுகிறது என்றால், இப்படி அருகடை நாடுகள், அந்த நாடுகளினுடைய சொந்தமான தீவுகள், அதற்கு இடையே மீன்பிடி உரிமை, எல்லை கோடு இதெல்லாம் இருக்கிற பட்சத்துல எல்லை தாண்டி வருவது, மீன் பிடிப்பது என்பது ரொம்ப இயல்பாக நடக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் எந்த நாட்டினுடைய எல்லைக்குள் சென்று அவர்கள் மீன் பிடிக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்பிட வேண்டும். அவர்கள் மீன்பிடித்தல் அல்லாத வேறு ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டிருந்தால் அப்பொழுதுதான் அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க முடியும். இல்லை என்றால் அவர்களை மீண்டும் திருப்பி அனுப்ப வேண்டும். அது எத்தனை முறை நடந்தாலும் சரி, எவ்வளவுதான் பண்ணணும். அவர்களிடம் இருக்கக்கூடிய மீன்களை பறித்துக் கொள்வது, வலைகளை அறுப்பது, அவருடைய படகுகளை கொண்டு உங்களுடைய படகுகளை மோதுவது, இதற்கெல்லாம் சட்டத்துல இடமே கிடையாது. இப்படி பாகிஸ்தானுடைய மீனவர்கள் பலமுறை பாத்தீங்க அப்படின்னம்னா நமது மேற்கு கடற்பகுதியில எத்தமீறி வர்றாங்க. எந்த பாகிஸ்தான் மீனவரையாவது நம்ம சுட்டு கொண்டு இருக்கிறோமா? இல்ல. இந்தாண்ட வங்கதேசம், பர்மால இருந்தெல்லாம் வந்துடுறாங்க. அவங்க வங்காள விரிகுடா கடல்ல வந்து மீன் பிடிக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. அவங்களை யாராவது சுட்டிருக்கோமா? இல்ல. வலைகளை அறுத்திருக்கோமா? இல்ல. எதையுமே சரி. அப்ப இலங்கை அரசு மட்டும் செய்கிறது அப்படின்றா, இந்திய ஒன்றிய அரசனுடைய அது என்ன ஆட்சியாக இருந்தாலும் சரி, அவருடைய சம்மதத்தோடு தான் நடக்கிறது என்று பொருள். நாங்கள் இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனேயே, அப்பொழுது இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், முக்கியமா பாத்தீங்கன்னா அப்ப தலைவராக இருந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன், அப்புறம் அதற்கு முன்னாள் தலைவராக இருந்த இல கணேசன், திரு H ராஜா, அப்புறம் இன்னும் மற்றவர்களோடு எல்லாம் இணைந்துதான் இந்த கச்சத்தீவை மீட்பதும் மீனவருடைய உரிமை நிலைநாட்டுவது தொடர்பான ஒரு ஆவணத்தை உருவாக்கி அதை கொடுத்து அன்றைக்கு ஐநூறு அமைச்சராக இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவரிடம் கொடுத்தோம். அவர்களிடம் அதை ஏற்றுக்கொண்டு மிக சரியாக இருக்கிறது, கச்சத்தீவை நாம் மீட்க வேண்டும், மீட்டால் தான் மீனவருடைய உரிமையை பாதுகாக்க முடியும் என்றும் சொன்னார்கள். ஆனால் ஒரு நாள் கழித்து திரும்பி வந்து தமிழ்நாட்டு அந்த அணியினரிடம் அவர் சொன்னது என்னன்னா, குழுவினர்கள் சொன்னது என்னன்னா, இல்ல அதை செட்டில்டு இஷ்யூன்னு சொல்றாங்க அயலூர் அமைச்சரா, நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே பதிலத்தான் வந்துட்டு ஒரு செட்டில்டு இஷ்யூன்றது தான் உச்ச நீதிமன்றத்திலையும் சொல்றாங்க. ஒரு செட்டில்டு இஷ்யூ அப்படின்னோம்னா ஒரு சர்வதேச பிரகடனத்துக்கு உட்பட்டுத்தான் எந்த விதமான ஒப்பந்தங்களும் இருக்க முடியும். இப்ப கச்சத்தீவை தூக்கி நீங்க இலங்கைக்கு கொடுக்கக்கூடிய அந்த இறையாண்மை உள்ள அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது என்றாலும் கூட அது மீனவர்களுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த கடமையை உள்ளடக்கியது. அதை காப்பாற்ற வேண்டும் என்பது 2 நாட்டு மீனவர்களுக்கு உண்டு. இதுவரை எல்லை தாண்டி இலங்கை மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க வரலையா, மாட்டிக்கலையா? யாரையாவது சுட்டிருக்காங்களா இந்திய கடலோர காவற்படை? அது தமிழ் மீனவர்களோ சிங்கள மீனவர்களோ சுட்டிருக்காங்களா? எந்த படகையாவது கைப்பற்றப்பட்டிருக்கா?
வலைகளை அறுத்திருக்காங்களா? ஒரே ஒரு இடத்த சொல்லுங்க பாப்பீங்க. அப்ப இலங்கை மட்டும் எப்படி சொல்லுது செய்யுது? இப்ப இன்னைக்கு போயிட்டு அந்த மோதி படகின் மீது மோதி அவர் கடல்ல விட ஒருவர் இறந்து போகிறார், இன்னொருத்தர் பலத்த காயப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார். இந்திய அரசு கூப்பிட்டு கண்டிச்சிருக்குது. நான் என்ன சொல்ல வரேன், இது எப்படி தொடருதுன்ற ஒரு சர்வதேச சட்டமும் கிடையாது. அந்த இடத்துல வந்துட்டு இணைந்து மீன் பிடிக்கக்கூடிய ஒப்பந்தங்களை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் ஐநாவுடைய உடன்படிக்கை சொல்லுது. ஆர்கிபிளாகோ லேண்ட்ஸ் அப்படின்னு அந்த தீவுகள்ல அருகமை தீவுகள் எல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனை வரும். அதெல்லாம் இப்போ நார்வேக்கும் ஸ்வீடனுக்கு இடையே அப்படியாப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இருக்கு மீன் பிடித்தல்ல. ஏன்னா கடல்ல இருக்கக்கூடிய மீன் யாருக்கும் சொந்தம் கிடையாது. இந்தியா மீன், அது இலங்கை மீன், ஈழத்தமிழர் மீன், அதெல்லாம் கிடையாது. அது மீன், அதை பிடிச்சி வாடுறோம், அவ்வளவுதான். இதுல எல்லை தாண்டது அப்படின்றதெல்லாம் இல்ல பிரச்சனையே. ஒரு காலகட்டத்துல நமது மீனவர்கள் அவ்வளவு தூரம் போயிட்டு மீன் பிடிச்சாங்க. தமிழ் மீனவர்கள் இந்தாண்ட வந்து மீன் பிடிச்சிட்டு அப்படியே இங்க தங்கி இருக்கிறாங்க. அதுல கொள்விலை கொடுப்பறையெல்லாம் உறவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் வரலாறு. கண்டிப்பா. அதே எல்லை இவர்கள் போட்டது 1974. எனவே அதனால வந்துட்டு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மீனவர்கள் கடைபிடித்த வந்த அந்த உரிமையை விட்டு தர வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி விட்டு தருவோம் அப்படின்னு சொல்லி 74 ஒப்பந்தத்துல சொல்லப்படல. அப்போ இது 76ல அந்த விட்டு கொடுக்கக்கூடிய அந்த கடித ரீதியாக பண்ணப்பட்ட அந்த ஒப்பந்தம் என்பது சர்வதேச சட்டங்களின்படி செல்லத்தக்கதல்ல. இதை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பல முறை இந்திய ஒன்றிய அரசுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது. அவர்கள் செய்யவில்லை. சரி, இப்படிதான் பிரச்சனை. இப்ப சொல்லுங்க, எப்படி இந்த மீனவர் படகின் மீது போட்டம் மோதி பொண்ணு இந்த நடக்குது? நான் அதனாலதான் சொன்னேன், இந்திய ஒன்றிய அரசு அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, அவருடைய சம்மதத்தினோடு தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். இல்ல நித்யானந்தம் வந்துட்டு கண்டனம் தெரிவிக்கிறாரா? ஆமா ஆமா ஆமா, அதான் உங்களுடைய நேரம். சட்டத்தை எடுத்து வைத்து இந்த நாட்டினுடைய அரசுக்கு எப்படிப்பட்ட அநியாயத்தை இலங்கை அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து கூறி அந்த ஆவணத்தையே ஏற்றுக்கொண்டார்கள் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள். நான் என்ன சொல்றேன், அதைத்தான் நான் சொன்னேன். சர்வதேச சட்டத்தை இப்படி இருக்கும் போது எல்லை தாண்டி மீனவர்கள் வர்றது சகஜம். இது உலகம் ஃபுல்லா நடக்கக்கூடியது, ஒத்துக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலத்தில் 74 ஒரு அடிப்படையா வச்சுக்கோங்க ஐயா. ஏன்னா அப்பதான் ஒப்பந்தம் போட்டது. வெரி குட். அந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் இலங்கை மீனவர்கள் இந்திய கடற்பகுதியில வந்துட்டு மீன் பிடிக்கலையா, மாட்டலையா, அவங்க கைது செய்யலையா இந்திய கடலோர காவற்படை? எல்லாம் நடக்குது. ஆனா அவர்கள் துன்புறுத்தப்படவில்லை, அவருடைய படகுகள் முடக்கப்படவில்லை, அவருடைய மீன்கள் பறிக்கப்படவில்லை, அவர்களுடைய வலைகள் அறுக்கப்படவில்லை, அவர்கள் அவமானப்படுத்தப்படவில்லை. ஏன் இந்திய அரசு செய்யாத இலங்கை அரசு செய்யுது? ஏன் இலங்கை அரசு ரொம்ப பவர்ஃபுல் நாடு அது இந்தியாவிட? அதனாலதான் கேக்குறேன், உங்களுடைய சம்மதத்தோட நடக்குதுன்ற. எதை சட்டப்படி சர்வதேச சட்டப்படி நீங்கள் செய்யக்கூடாதோ அதை நீங்கள் செய்யாததை உங்களுடைய நட்பு நாடு என்று சொல்லக்கூடிய இலங்கை அரசு செய்கிறது என்றால் என்ன அர்த்தம்? ஏன்னா நான் சொல்லல நட்பு நாடுன்ட்டு, அது காங்கிரஸ் அரசா இருந்தாலும் பாஜக அரசா இருந்தாலும் இன்று வரை இலங்கையை நட்பு நாடு தான் சொல்றாங்க. எப்படி நட்பு நாட்டு மீனவர்களை இவங்களை இடிச்சு, அவருடைய படகை இடிச்சு கவிழ்த்து அவங்களை கொல்றாங்க? இதுவரை 900க்கும் மேற்பட்ட மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதான் கேக்குறேன். தோழர், இப்போ நான் உங்கள்கிட்ட அயனாதன் ஒரு அறிவுஜீவியாக நான் கேட்குறேன். இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு நாம வந்து ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வில் டூ பெட்டர் ஃபார் அவர் சொசைட்டி, அது ரொம்ப முக்கியம்தான். இது ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸோட கனெக்டான இருக்கிறது. இப்போ சைனா இருக்கிறது, பாகிஸ்தான் இருக்கிறது, ஜூஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற போது நாங்கள் அதை ஒரே அடியாக நட்பு நாடு அல்ல என்று இந்த பிரச்சனைக்காக ஒதுக்கிவிட முடியுமா? நான் கேட்கறது என்னன்னா, நட்பு நாடு இரு நாடுகளிடையே ஒப்பந்தம் இருக்கிறது. ஆமா, அந்த ஒப்பந்தத்துல எந்த இடத்துல எல்லை தாண்டி வரக்கூடிய மீனவர்களை கைது செய்யலாம், மீன் வலைகளை அறுக்கலாம்,
தண்டிக்கலாம் அப்படின்னு இருக்கு. சொல்லுங்க பாப்போம். ம் 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 இல்ல சர்வதேச பிரகடனத்துக்கு எதிரா ம். நீங்க வந்துட்டு ஒரு சட்டத்தை இயற்ற முடியுமா? ஒரு ஒப்பந்தத்தை போட முடியுமா? இல்லையே. அதான் நான் கேக்குறேன். சரி. இப்ப கூட சொன்னாங்க, இவரு பலரும் சொல்லியிருக்காங்க, பாஜக சார்ந்தவங்க ஆதரவாளர்கள் எல்லாம் மோடி வந்ததுக்கு அப்புறம் சொல்றது குறைஞ்சதுன்னு. மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படகுகளை பிடிச்சு வைக்க சொல்லி சுப்பிரமணிய சாமி போட்டு சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அதை செய்யறாங்க. ம் 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 இது பயங்கர இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் போய் அந்த நாட்டுக்கு அட்வைஸ் பண்றான், அது அந்த நாடு செய்யுது. ஓ இந்த நாடு என்ன சொல்லிருக்கணும்? அந்த சுப்பிரமணிய சாமின்றவர் ஒண்ணும் இல்ல, அவர் ஒரு அனாமதேய பேர் வழி, அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்காதீங்க, நீங்க மீனவர்களை மனிதாபடத்தோட தான் நடத்துறோம் அப்படின்னு சொல்லணுமா இல்ல இந்திய ஒன்றிய அரசு? சரி, அயனாதன்ட்ட நான் ஒரு கேள்வி. இதே சுப்பிரமணிய சுவாமி வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இன்கர்ஷன் அவுட் ஆஃப் த பவுண்டரி சைனீஸினுடைய ஆர்மி இன்கர்ஷன் இன் இந்தியன் லேண்ட் அப்படின்னு தொடர்ந்து மேட ஸ்டேட்மெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் மோடி கவர்மெண்ட். அவங்க ஏன் இதுவரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணலையே? நான் எந்த இடத்துல எப்ப இந்த படகுகள் எல்லாம் பிடிச்சு வச்சு பாழ்படுத்த தொடங்கினாங்க? சுப்பிரமணிய சாமி சொன்னது தானே. கண்டிப்பா கண்டிப்பா சுப்பிரமணிய அப்ப அதை தடுத்திருக்கணுமா இல்லையா இந்திய ஒன்றிய அரசு? சரி, அப்ப அதுக்கு அமைதியா இருக்குன்னா அதுக்கு துணை போதுன்னு தானே அர்த்தம். எடுத்துக்கிறேன். அப்புறம் என்ன கண்டிச்சு என்ன பிரயோஜனம்? இதான் உண்மை. ரைட்.